ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நாம் அப்படியே பாட்டில் அப்போல்லாம் நான் பேசுகிற வாடி அடோடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? பாட்டில் அப்போல்லாம் அங்கா என்னாச்சு ஜங்குக்? சேலரி, என்னோட சேலரி உனக்கு தெரியும்ல? அதுக்கு ஏத்தாப்பில் பர்ச்சேஸ் பண்ணணும், ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா? பேபிக்கு ட்ரெஸ் எடுக்க சொல்ல இப்படி கணக்கெலாம் பார்ப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து நம்ம ஜங்குக்கு அடிக்கிறாரு. அங்கே நான் உண்மை என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி இன்றைக்கி பர்ஸு காலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம நோட் பண்ணால் டயத்தில் 2-3 ட்ரெஸ்ஸஸ் வாங்குறாரு. ஜிமினாவுமே 2-3 ட்ரெஸ்ஸஸ் எடுத்து இது நல்லா இருக்கலாம் அது நல்லா இருக்கலான்னு 2 பேரும் அவ்வளோக்குள்ள பேபிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுல ஆர்வத்தில் அந்த ஷாப்பையே கலைச்சி போட்டாங்க. கலைச்சி போட்டு வெறும் 6 ட்ரெஸ் தான் எடுத்திருக்காங்க. பாவி பசங்க ரேக்கரில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் கீழே தள்ளி விட்டுட்டு வெறும் 6 ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்திருக்கானோ பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே நோட் பண்ணால் அவங்க போன டைட்டுக்கும் இப்போ இந்த 6 ட்ரெஸ்ஸை கலெக்ட் பண்ண மூமெண்ட்டுக்கும் ஈவினிங் ஒரு 4 o'clock போல் பார்க்க விட்டு வந்துருப்பாங்க. இப்போ நைட்டு 8 o'clock ஆயிடுச்சு. இப்போனா இந்த 6 ட்ரெஸ்ஸோடு வெளியே வராங்க. இந்த மாதிரி வெளியே வந்தால் நம்ம ஜொங்கக்கிட்ட, பேபி இந்த ட்ரெஸ்ஸஸ் எடுக்கடா, 4 ஹவர்ஸாக உள்ளே இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா? ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரிங்கிற பேபிஸ்க்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் பார்த்து பார்த்து எடுக்காண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா? ஓ அப்படியா, நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் நம்ம தான் மால்குள்ளே வந்துட்டார்ல, மாலில் இருக்கிறது எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு அவருக்கு பிடிச்சது 2-3 வாங்குறாரு, ஃபுட்டு சாப்பிட்றாரு. அவர் பிடிச்சதெல்லாம் கேட்குறாரு. அன்னைக்கு பார்க்கில் நடந்த ஃபைட்டுக்கு அப்புறம் ஆசைப்பட்டு ஏதாவது கேட்டால் அதை இக்னோர் பண்ணாதன்னு ஜங்குக்கோட மாம் சொல்லியிருப்பாங்க. அவன் ஆசைப்பட்டு தானே கேட்குறான். ஒரு ஐஸ்கிரீம், ஒரு சாக்லேட்டு, அட்லீஸ்ட் அவனுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு அதை வாங்கி கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அவன் ஆசைப்பட்டு கேட்குறத பிரேக் பண்ணாதனுங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால இப்போல்லாம் நம்மகிட்ட என்ன கேட்ட ஆசைப்பட்டாலும் அதை நம்ம ஜங்குக்கு வாங்கி கொடுத்துருவாரு. வாங்கி கொடுக்குறது அப்படி கொடுத்தாலுமே மெடிசன்ஸ், ஃப்ரூட்ஸு, மில்க் ஷேக்கு, ஃபுட் எல்லாத்தையும் அந்தந்த டைட்டில் கரெக்டாக ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் கொடுத்துருவாரு. நான் இப்போன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எனக்கு மில்க் ஷேக் வேண்டாம், ஃப்ரூட்டு வேண்டாம்னு சொன்னால் அதில் நம்ம ஜங்குக்கிட்ட செல்லுபடி ஆகாது. நீ கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு இருந்தோம் நம்ம ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். இந்த மூமெண்ட்டுக்கு இப்படி நம்ம ஆசைப்பட்டு நிறைய ஃபுட்டு கேட்குறத நம்ம ஜங்குக்கு வாங்கி கொடுத்தபடியே ஃபுட்டை சாப்பிட்டபடியும் கரெக்டாக அந்த ஷாப்பிங் மாலை விட்டு வெளியே வருவாங்க. ரோட்டுக்கிட்ட வருவாங்க. ரோட்டை கிராஸ் பண்ணால் தான் நம்ம ஜங்குக்கோட பைக்கும் சுகாவோட பைக்குமே இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, சுகாவோட ஹேண்ட்ஸில் ஜிமினா வாங்கியிருப்பார்ல இங்கே திங்ஸ், அந்த திங்ஸ்லாம் சுகாவோட ஹேண்ட்ஸில் இருக்குது. அது போடா குறைக்க நம்மகிட்ட அந்த ஷாப்பிங் மாலில் கொஞ்சம் திங்ஸும் வாங்கியிருப்பார். அந்த திங்ஸ் நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருக்குது. இந்த மாதிரி ஹேண்ட்ஸில் இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு வாங்கி கொடுத்த ஃபுட்டை சாப்பிட்டபடியே தான் ரோட்டை கிராஸ் பண்ண வருவாரா? இப்படி வந்தால் கரெக்டாக அந்த பிளேஸில் அடிக்கிற மாதிரி காரை கொண்டுட்டு வேகமாக வரான். கார் வேகமாக வர்றதை பார்த்துட்டு 3 பாய்ஸும் ஷாக் ஆகி டேயோட நேமை சொல்லி கட்டிட்டு ஹேண்ட்ஸில் வச்சுருக்க அந்த பேக்ஸ்லாம் கீழே போட்டுட்டு டேட்டை வந்தோம். ஷாக்கில் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த பிளேட்டை கீழே போட்டுட்டு அந்த ரோட்டில் இறங்கினவர் ரோட்லேருந்து மேலே போயிடணுங்கிற மாதிரி டக்குன்னு திரும்பி மூவ் ஆன் ஆகுவாரா? அந்த மாதிரி மூவ் ஆன் ஆகுற அந்த மூமெண்ட்டுக்கு ஃபீட் அந்த ரோடு கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மேடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் ஃபீட்டை தட்டி நம்ம கரெக்டாக கீழே விழுந்துருவார். விழுந்த வேகத்துக்கு டொமாக்ஸில் அடிச்சிருமா? அடித்த மூமெண்ட்டுக்கு நம்ம அப்படியே ஹிப்பை டச் பண்ணப்படி பயங்கரமாக கத்தி கதறி அழ ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி அழுதா அந்த பிளேஸில் நம்ம ஆக்சிடெண்ட் பண்ணணும்னு வந்துட்டோமே, தானாகவே கீழே விழுந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அங்கேருந்து காரை வேகமாக எடுத்துகிட்டு போயிடுவான். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனால் ஜங்குக்கு வேகும்போது நம்ம அப்படியே தூக்குறாரு. ஜங்குக் எனக்கு ரொம்ப வலிக்குது, ஜங்குக் ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி கத்தி கதறி அழுற அந்த மூமெண்ட்டுக்கு இங்கே கட்டாக்கி இப்போ ஹாஸ்பிட்டலில் கட்டுது. ஹாஸ்பிட்டலில் நம்ம பயங்கரமாக பெயின் தாங்க முடியாமல் துடிச்சு கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பார். இந்த மாதிரி க்ரை பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, ரோட்டை கிராஸ் பண்ண சொல்ல கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கோங்கிற மாதிரி டேயோட பேரண்ட்ஸுக்கும் நம்ம ஜங்குக்கோட பேரண்ட்ஸுக்கும் அப்புறம் அங்கிள் ஆண்டிக்குமே கால் போயிருக்கும். அதே பிளேஸில் ஒன்றுமே எல்லா ப்ராப்ளத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத பர்சன் மாதிரி கரெக்டாக அங்கிளோடய வருவான். இந்த மாதிரி வந்தால் நம்ம ஜங்குக்கு ரொம்ப டென்ஷன்லேயே நிற்கிற அந்த மூமெண்ட்டும்
டே கத்துற கட்டு ரூமுக்கு வெளியே கேட்குது. அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தா அங்களுக்கெலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஆகி ஏன் என் பேபி இந்த மாதிரி கத்துது, ஜங்குக்கு நீ இந்த அளவுக்கா கேர்லெஸ்ஸாக இருப்பேன், என் சன்னை பாட்டுக்க சொல்லிட்டேன்னா உன்னை அவன் பக்கத்துலேயே வச்சுருந்தேன், இந்த அளவுக்கு அவன் கதறி கதறி அழுதுட்டு இருக்கான், என்னடா பண்ணிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிள் ஜங்குக்கு பிடிச்சி திட்டிட்டு இருந்தா. அந்த பிளேஸ்க்கு கரெக்டாக டேயோட பேரண்ட்ஸுமே வராங்க. இந்த மாதிரி என்னாச்சு, ஏதோ ஏதோ லைட்டாக ஹிப்பில் அடிபட்டு ஒரு குட்டி ஆக்சிடென்ட் இருந்தீங்களே, டேக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப பதட்டத்தில் பேசினா, டேக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட மாம் சொல்லவும், டேயோட பிளட் குரூப் ரொம்ப ரேரான ஒரு பிளட் குரூப் அப்படிங்கிறதுனால டேயோட பிளட் குரூப்பு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி கிடைக்காத மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு செம டென்ஷனில் பிளட் குரூப் கிடைக்க மாட்டேங்குங்கிற மாதிரி டென்ஷனில் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணபடி கரெக்டாக ஜாக் நம்ம ஜங்குக்கு டேக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்க அந்த ரூம் கிட்ட என்ட்ராகிறாரு. ஜங்குக்கு முன்னாடி என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு காண்டா நோட் பண்ணேன். டக்குன்னு அந்த பிளேஸில் டாக்டர் டேக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்த டாக்டர் வெளியே வர மூமெண்ட்டை பார்த்துட்டு, நீங்கள் தேடிட்டு இருக்க பிளட் குரூப் எனக்கு மேட்ச் ஆகும், எனக்கும் அதே பிளட் குரூப் தான் அப்படிங்கிற மாதிரி ஜாக் செலவும், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், சீக்கிரம் வாங்க, நீங்கள் தான் அப்போ கால் பண்ணி சொன்னீங்களா, வாங்க பிளட் ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜாக்கோட பிளட்டை நம்ம டேக்கு கொடுக்கறதுக்காக எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எடுத்தோம். நம்ம ஜங்குக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. நம்மளை என்ன மாதிரி டார்ச்சர் பண்ணா, நம்மளை எந்த அளவுக்குலாம் இன்சல்ட் பண்ணா, ஆமாம் டேக்கு அடிபட்டுருச்சுங்கிறது எப்படி இவனுக்கு தெரியும், ஒருவேளை இவன் இந்த ஹாஸ்பிட்டலில் பிளட் கொடுக்குறதுல நேம் எதுவும் கொடுத்து வச்சுருப்பானோ, இவன் மணியை ஒரு கொஞ்சம் அதிகமாக மணி எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்க சொன்னாலே அவ்வளோ யோசிப்பான், இவன் இப்படி பிளட் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு பயங்கர டென்ஷனில் இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே பிளட்டெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஜாக் அந்த ரூமை விட்டு வெளியே வருவாரா. அந்த மாதிரி வெளியே வந்துட்டு டேக்கி உள்ள ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கும்ல அந்த ரூமில் குட்டியாக ஒரு மிரர் சின்னதாக ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. டேயை பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்குது. அந்த பிளேஸில் கரெக்டாக அந்த ஹோல் மூலியமாக நம்ம டேயை நம்ம ஜாக் பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு அப்படியே திரும்புகிறான். அந்த மாதிரி திரும்பினா ஜங்குக்கு அப்படியே ஜாக்கை நோட் பண்ணிவிட்டு, நான் உங்களோட எனிமி ஆச்சே, எப்போதும் என்ன ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தானே திங்க் பண்ணுவீங்க இந்த டியா கூட சேர்ந்து, அது மட்டும் இல்லை அன்றைக்கி அந்த மீட்டிங் ஹாலில் உங்களை நான் ரொம்பவே இன்சல்ட் பண்ணேன், எனிமிக்கு எப்படி இன்னொரு எனிமி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இப்படி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்குற அந்த மூமெண்ட்டை ஜாக் நோட் பண்ணிவிட்டு, எங்கே பாரு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கிட்ட ஜங்குக்கோட ஷோல்டரில் ஹேண்ட்ஸை வச்சபடி, எங்கே பாரு ஜங்குக், நீ சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டு தான், நீ என் கம்பெனிலேருந்து என் கம்பெனியை ஒர்க்கை விட்டு பிரேக் பண்ணி வெளியே வந்த டேஸ்லேருந்து டியா உன்னோட எனிமியாக இருந்தால் அவளுக்கு சப்போர்ட்டாக அவளோட பார்ட்னராக நான் இருந்தேன், அதனால நானும் உன்னோட எனிமியாக தான் இருந்தேன், இப்போ கூட நான் உன்னோட எனிமியாக தான் இருக்கிறேன், நான் ஒன்றும் சேஞ்ச் ஆகலை, ஆனால் பட் நீ தான் என்னோட எனிமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேக் சைடாக திரும்பி டேக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களா அந்த ரூம் டோரை நோட் பண்ணுறான். நோட் பண்ணிவிட்டு, அவன் ஒன்றும் கிடையாது, அவன் ஒன்றும் என்னோட எனிமி கிடையாது, இது ஒன் சைடு லவ்வாக இருந்தாலும் என் ஹார்ட் மட்டுமோ அந்த லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது, டே பெயின் ஆகக்கூடாது, டேக் எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நான் பிளட் கொடுக்கவே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, நீ மட்டும்தான்டா எனிமி, அதர் பர்சன்ஸ் இல்லை, அதனால தான் ஹெல்ப் பண்ணதுக்கு பிளட் கொடுக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறான். ஆனால் இந்த பிளேஸில் நம்ம ஜாக்குக்கு ஒரு ஃபியான்ஸியும் இருக்குது. ஜாக் பக்கத்தில் அந்த கேர்ள் என்னாச்சு ஜாக்கா, உனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன்ட்டுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு வந்தியே, என்னாச்சு அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள் ஜாக்குக்கிட்ட பேசவும், அந்த பர்சன்ட்டை நான் சேவ் பண்ணிட்டேன், நான் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எதுவுமே ஆகாது, சரி வா நம்ம அங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கேலோட ஜாக் அங்கேருந்து போகிறான். அந்த மாதிரி போகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு சுகாவை நோட் பண்ணிவிட்டு, நம்ம பாஸுக்கு ஃபியான்சிலாம் வந்துருச்சாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் நம்ம அந்த கம்பெனிலேருந்து எப்போ வெளியே வந்தோம், ஏன் ஒரு 5th மந்த்துக்கு முன்னாடி தான் 2 பேருக்குமே மேரேஜே ஆச்சான், எனக்கே அது ஷாக்கிங் நியூஸாக தான் இருந்துச்சு, மேரேஜ் ரொம்ப கிராண்டாக ரன் பண்ணுறதை விட்டுவிட்டு சிம்பிளாகவே மேரேஜ் பண்ணிக்கிட்டாராம், இன்றைக்கி தான் அவரோட ஃபியான்ஸையே நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவரோட ஒய்ஃபையே நான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா சொல்லவும், ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்போ நம்ம ஜாக்கை தான் காட்டுது. இந்த மாதிரி காட்டுனோம். ஜாக்கு கரெக்டாக
ஜாக்கும் டியாவும் ஒரே ஹவுஸில் தானே இருப்பாங்க. அவள் டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த ஹவுஸு ஜாக்கோட பேரண்ட்ஸோட ஹவுஸ். இப்போ ஜாக்கோட ஹவுஸ் இந்த பொசிஷனில் அவன் ஜாக்கோட ஒய்ஃபோட உள்ள என்ட்ராகிற ஜாக் ஜெனி இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக டேயை பனிஷ் பண்ணியாச்சுடா அம்மா நான் கட்டுனா தெரியுமா இப்போ பிடிச்சிட்டு கட்டுறி அல்டானே அந்த வாய்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் முழுக்கிங்கிற மாரி அவள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணபடி ஏதோ ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு டே பெயினில் துடிச்சிட்டு திங்க் பண்ணி அப்படியே ஏதோ ஹெவனுக்கு போன ஃபீல்லே இருக்கிறான். இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு உள்ளே என்ட்ராகிற ஜாக் வேகமாக வந்து அவள் சாப்பிட்டுட்டு இருக்க போட் அந்த ஃபவுலையே கீழே தட்டி விட்டு உடைக்கிறாரு. இந்த மாதிரி உடைச்சோம். டே லூஸு எவ்வளோக்கெல்லாம் கஷ்டப்பட்டு மேட்ஸ் திட்டி இந்த ஃபுட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வந்த உடனே தட்டி விட்றா உனக்கு வேணும் நான் கேட்டு தொலையண்டா தருவோம்ல அப்படிங்கிற மாதிரி ஜெனி இந்த மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு ஜெனியோட நெக்கை அப்படியே ஜாக்கை கிரிப்பாக பிடிச்சிட்டு ஏண்டி இந்த மாதிரி பண்ண உன்ட்ட நான் வார்னிங் கொடுத்தோம்லடி உனக்கு நான் வார்னிங் கொடுத்தனா கொடுக்கலையா அவங்ககிட்ட ப்ராப்ளம் பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த அளவுக்கு அடி பண்ணுவேன் சைக்கோ நீ ஒரு கேர்ள் தானடி இந்த மாதிரி அடி பிஹேவ் பண்ணுவேன் நீ நீ சொல்லிட்டானா அவன் அந்த மாதிரி பண்ணான் அவன் எந்த மாதிரி பெயினில் துடிச்சான் தெரியுமா ஓ ஜாக் டே துடிச்ச மோமெண்ட்டை நீயும் பார்த்தியா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பாலாம். இன்னுமே ஜாக் நெக்க பிடிச்சி பயங்கரமாக இருக்கிறான். என்னை இறுக்கியே கீல் பண்ணாலும் பரவாயில்ல ஜாக் நான் ஹாப்பியாக டெத் ஆகுதில்ல நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் உன் ஹேண்ட்ஸில் டெத் ஆகுறதுல நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னுமே நம்ம ஜாக்கை ரொம்ப காண்டாயிட்டுறா. இந்த மாதிரி காண்டாயிட்டுனா அவ்வளோ தூரத்துக்கு சொல்லியும் அந்த லீயும் நீ சேர்ந்து பிளான் பண்ணி அந்த மாதிரியோட அவனை பெயின் பட்டுனீங்க. அந்த மாதிரியே பெயின் பட்டுனீங்க. பெயினோட அந்த ஃபீல் வாயால் பெயின்னு சொன்ன தெரியாது அதை ஃபீல் பண்ணாதான் தெரியும். இப்போ பாரடி ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி அந்த டேபிளில் வச்சுட்டு அவள் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாள். அந்த ஸ்பூன் வந்து ஒரு மாதிரி நூடுல்ஸ்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற ஒரு மாதிரி ஸ்பூனை வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். அதை அவளோட ஹேண்ட்ஸில் பிடிச்சபடியே வேகமாக ஒரே குட்டிடுறாரு. அவளோட ஹேண்ட்ஸாலேயே வச்சு அவளோட ஹேண்ட்ஸை குத்துவார். இந்த மாதிரி குட்டுறத பார்த்துட்டு ஹேண்ட்ஸ் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ஜெனி கட்டுனா வலிக்குதா இதெல்லாம் அவனுக்கு நார்மல் பெயின் தான். நீ பண்ண ஒர்க்கில் அவன் துடித்த பெயின் எப்படி இருந்திருக்கும் வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்பூனை திரும்ப எடுத்துகிட்டு ஜாக் இன்னும் 2-3 டைம் வரை குட்டுறான். அவன் சொல்லி இந்த மாதிரி குத்துறதை பார்த்துட்டு நம்ம ஜெனியோட பேரண்ட்ஸும் ஜாக்கோட பேரண்ட்ஸும் வந்து நம்ம ஜாக்கை கிரிப்பாக பிடிச்சா ஜாக்கோட ஒய்ஃப் தான் நம்ம ஜாக்கை பாட்டு ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே ஃப்ரீசிங்லேயே இருப்பாங்க. நம்ம டேய் ஏன்டா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற இதுக்குடா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற நான் அவ்வளோ தூரம் அவளுக்கு சொல்லியும் கொஞ்சம் கூட நான் சொல்கிறத கேட்காமலையே ஏன் முன்னாடியே அவனை அந்த மாதிரி பனிஷ் பண்ணிட்டா அவன் எந்த அளவுக்கு பெயினில் துடிச்சானுங்கிறது என் 2 ஐயாலாக பார்த்தேன் உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் ஜெனியை கீல் பண்ணுற மாதிரி நைஃபெல்லாம் எடுத்துகிட்டு வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜெனி அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓட ஆரம்பிச்சிருப்பா. ஹேய் ஜெனி நீ மட்டும் ஆன்ஸில் கிடச்ச அவன் என்னடி உன்னை கீல் பண்ணுறது நானே பீஸாக உன்னை கட் பண்ணி எங்கேயாவது கொண்டு போட்டுருவேண்டி அப்படிங்கிற மாதிரி கத்துறதை பார்த்துட்டு ஜாக் மேலே இருக்க பைட்டில் ஜெனி ஹவுஸ்லேருந்தே வெளியே வந்துருப்பா. பாவி பைய ஜாக் இப்படியாடா உன்னை ஒன் சைட் லவ் அட்டாக் பண்ணும் இந்த அளவுக்காடா உன் லவ் ஸ்ட்ராங்காக இருக்குது கசின் கூட நினைக்காம இப்படி ஹேண்ட்ஸை டேமேஜ் ஆகிக்கிட்டானே ஐயோ வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் நேராக ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்க போயிருப்பா. இப்போ இவங்க எல்லோரும் இந்த பிளேஸில் பேபி கூண்டைக்கு என்னாச்சுன்னுங்கிற மாதிரி ஒரு டென்ஷனான மூமெண்ட்லேயே இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு பேபி க்ரை பண்ணி அழுற சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி அந்த பேபி அழுற சவுண்டை கேட்ட அடுத்த செகண்ட் நம்ம பேபி கட்டுற சவுண்டு நின்றுடும். அப்படி ஃபுல்லாக கான்ஸில் பாரு இந்த மாதிரி இருந்தேன். பேபியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணபடி கரெக்டாக அந்த ரூமுக்கு வெளியே கொண்டு வருவாங்களோ அந்த மாதிரி கொண்டு வந்தோம். நம்ம ஜொங்குக்கோட பேரண்ட்ஸ் அப்படியே ஜொங்குக்கு நோட் பண்ணால் ஜொங்குக்கு அப்படியே வந்து அந்த பேபியை வாங்கிக்கிறாரு. இந்த மாதிரி வாங்கி பேபியை நோட் பண்ணிவிட்டு டேக் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அவர் ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை அவரோட ஸ்டொமக்ஸில் பயங்கரமாகவே அடிபட்டிருக்கு. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பெயினில் தான் பேபியை போட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து அவருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆன அந்த மூமெண்ட்டுக்கு
பிளட் லாஸ் ஆன அந்த மூமெண்ட்டுக்கு ட்ரிப்ஸும் பிளட்டும் ஏறிட்டு இருக்குது. அவர் ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்கிறாரு. நார்மல் வார்டுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே டேயை பார்க்கலாம். அது வரைக்கும் யாருமே டேயை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டாக்டர் அப்படியே அங்கேருந்து போனால் பேபி அப்படியே ஹேண்ட்ஸ் எப்படி நம்ம ஜங்குக் பேபியை நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணிவிட்டு பேபியோட ஃபோர்கட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு மா பேபி செமையாக இருக்காம்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே நம்ம ஜங்குக் பேபியை கொடுப்பாரா. எல்லாருமே நம்ம பேபியை வாங்கி வாங்கி கொஞ்சுறாங்க. ஏன் அங்கிளுமே அந்த பேபியை வாங்கிட்டு ஐயோ நான் கிராண்ட்பா ஆயிட்டேன்டா அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம டேயோட டேடு தான் காண்டாகிறாரு. டேய் அது ஏன் பேபிடா, ஏன் பேபியோட பேபிடா, நான் தாண்டா அந்த வேடை சொல்லணும், நான் தாண்டா கிராண்ட்பாவாயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபைட்டுக்கு பண்ணோம். சும்மா இருங்களேன், எப்போ பார்த்தாலும் ஏன் எனிமி மாதிரியாக அவர்கிட்ட ஃபைட்டுக்கு போகிறீங்க, அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேபியை எல்லாருமே ஒவ்வொருத்தராக நோட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ டேயோட ரூமில் தான் டே நார்மல் வார்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டே வந்து அப்படியே பேபி இப்போ தான் ஐஸை ஓப்பன் பண்ணி பேபி எங்கே இருக்குங்கிற மாதிரி நோட் பண்ணால் எல்லாருமே அந்த ரூமுக்கு வெளியே தான் நிற்கிறாங்க. பேபி ஹேண்ட்ஸில் வச்சபடி பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ ரூம்குள்ளே இருக்க நம்ம டேடாம் அங்கே இருக்கிற ஒரு நர்ஸை நோட் பண்ணிவிட்டு என் பேபி பார்க்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாரி சொன்னேன். இப்போது பேபி கொண்டு வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நர்ஸு வெளியே வந்து ஜங்குக்கோட மாமோட ஹேண்ட்ஸில் தான் பேபி இருக்கும். அந்த பேபியை மாம்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கோட மாம் கரெக்டாக டே கிட்ட வந்துட்டு டே எழுந்ததை நோட் பண்ணிவிட்டு பொறுமையாக டேயை பெட்டில் உட்கார வைப்பார். அந்த மாதிரி உட்கார வச்சா நம்ம ஜங்குக்கு வேகமாக உள்ள வந்துட்டு டேயோட ஃபேஸை கப்பனப்படி பேபி உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, ரொம்ப பெயினாக இருக்கா, ஏன் பெட்டை விட்டு எழுதிக்கிட்ட அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுவார். அந்த மாதிரி பேசினேன். டேய் ஒரு 10 செகண்ட் வெளியேறுடா, ஏன்னா நான் கிட்டமா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. டே சொன்னா வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம ஜங்குக்கு திட்டி வெளியே அனுப்புவாங்களா. அந்த மாதிரி அனுப்புனா இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன திட்டி அனுப்புகிறாங்க. மா ஒழுங்கா வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்படியே ஜங்குக்கு வெளியே வந்து நின்றுட்டு சரி மாம் கூப்பிட சொல்ல இப்படி உள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி வெயிட் பண்ணோம். டேக்கு வந்து பேபிக்கு மில்க் கொடுக்குறது டக்குன்னு எப்படி கொடுக்கணுங்கிறதும் தெரியல, பேபி எப்படி ஹேண்ட்ஸில் வாங்கணும்னு தெரியல. அது மட்டும் இல்லாட்ட ரொம்ப வீக்காக இருக்கார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு பேபியை பிடிச்சி மில்க்கை ஃபீட் பண்ணி விடவும் முடியல. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கோட மாம் நம்ம டேக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பேபிக்கு மில்க்கை ஃபீட் பண்ணி விட. இந்த மாதிரி மில்க்கை ஃபீட் பண்ணி விட்ற அந்த மூமெண்ட்டுக்கு டே வந்து அப்படியே பேபியோட ஹெட்டை அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணபடி பேபியோட ஃபேஸையே நோட் பண்ணிவிட்டு ஆண்டி பார்க்க ஜங்குக் மாதிரியே இருக்காமல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஆமாட்டையாங், ஏற்கனவே ஒரு ஜங்குக்கால் என்னால் பெரிய தொல்லை அதை தாங்க முடியல, நீ அதே மாதிரி ஒரு ஜங்குக்கே கொண்டு வருவ, உன்னை மாதிரி ஒரு க்யூட்டான பையனை கொண்டு வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாம் டேட்ட சொல்லுவாங்களா. டே அப்படியே என்ன இப்படி திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கோட மாமா நோட் பண்ணால் ஐயோ நான் கோவமா திட்டிட்டேன்னு நினச்சியா, சும்மா சொன்னேன், உன்னை மாதிரி பேபியாக இருந்தானே ஜங்குக்க மாதிரி பேபியாக இருந்தானே, 2 பேபியும் உங்களோட பேபி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ மில்க்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேபிக்கு மில்க்கை ஃபீட் பண்ண வைக்கிறாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு பேபி நல்லா ஸ்லீப் ஆன அந்த மூமெண்ட்டுக்கு டேட்டாயிருந்து பொறுமையாக வாங்கி பக்கத்தில் இருக்க தொட்டலில் நம்ம ஜங்குக்கோட மாம் ஸ்லீப் பண்ண வைக்கிறாங்க. அந்த மாதிரி வச்சோம். டேயோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீ ரெஸ்ட் எடு, டாக்டர் ஒன்றும் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் எடுக்க சொல்லியிருக்காங்க, அமைதியாக ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அப்படியே ஸ்லீப் பண்ண வைப்பாங்களா. அந்தமாதிரி ஸ்லீப் பண்ண வச்சா இப்போ ஜங்குக்கோட மாம் ரூமை விட்டு வெளியே போன அடுத்த செகண்டு நம்ம ஜங்குக்கு வேகமாக ரூமுக்குள்ளே வந்துட்டு இது என்னடா, அங்கே என்னென்னா என் பேபி அப்படி ஸ்லீப் பண்ணுது, இங்கே என்னென்னா இந்த பேபி இப்படி ஸ்லீப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி டே பக்கத்தில் வந்து உட்காந்தா ஜங்குக்கோட மாம் ஜங்குக்கோட காட்டை பிடிச்சி திருக்கிக்கிட்டே ரூமுக்கு வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. மாமா என்னம்மா பண்ணுற, அவன் ஸ்லீப் பண்ணாலும் அவன் பக்கத்துலேயே அமைதியாக இருப்பேம்மா, நீ அமைதியாக இருந்தாலும் ஹேண்ட்ஸ் அமைதியாக இருக்காது, வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வெளியே கூட்டி போயிருவாங்களா. அந்த மாதிரி கூப்பிட்டு போனால் இப்போ நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு, பேபி போட் ஆயிடுச்சு. மாமும் பேபி சேஃபான அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு வந்து டேயோட மாம் ஜங்குக்கோட மாம் 2 பேரும் இருக்காங்களா, போட்டா குறைக்க ஆன்ட்டியுமே இருக்காங்க. 3 லேடிஸு நம்ம டே பக்கத்தில் இருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு ஒர்க்குக்கு போயிடுவார். மற்ற பன்சஸும் அவங்கவுங்க ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஒர்க் ஆரம்பித்தா
ஜங்குக்கோட ஹவுஸில் ரிஷாஷை வந்துருப்பார்ல நம்ம மட்டும் நம்ம எல்லாம் பேபியை வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்க முடியல, ஃப்ரெஷ்ஷாக பார்க்கவும் தெரியல. 2 பேரும் ரெஸ்ட் ரூமுக்குள்ள நின்றுக்கிட்டு, ஆமாம் பேபி எப்படிடா ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டால், எனக்கு என்ன தெரியும், என்னமோ நான் எக்கச்சக்க பேபிஸை போர்ட் பண்ணி அதுங்களை ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி விட்ட மாதிரி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா இந்த மாதிரிலாம் திட்டுறா, டவுட்டு தானடா கேட்டேன், என் ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறீங்க, இருங்க நான் ஆண்டியை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்மகிட்ட கீழே வந்து ஜங்குக்கோட மாமா நோட் பண்ணிவிட்டு, பேபி ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும்ல ஆண்டி, நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்களா, எங்களுக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷப் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏண்டா நானே வருவேன்ல, நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடும். ஜங்குக்கோட மாம் கரெக்டாக ரெஸ்ட் ரூமுக்குள்ள பேபி ஆன்சர் வச்சு எப்படி டே நாங்கள்லாம் அப்படியே பாட்டப்பில் போய் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆகி எழுந்துருவோம், இல்லாட்டி சவரு முன்னாடி போயிட்டுருவோம், நீ எப்படிடா ஃப்ரெஷ்ஷப் ஆவா அப்படிங்கிற மாதிரி பேபி கிட்ட பேசிகிட்டு இருப்பாராம். என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கோட மாம் தான் பேபியை கொண்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேபி எப்படி வாங்கிட்டு பேபி எந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் பார்க்கணுங்கிற மாதிரி ஜங்குக்கோட மாமே நம்ம டேக்குக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓஹோ, இப்படி தான் வாட்டரை ஊட்டணுமா, இப்படி தான் சோப்பு போடணுமா, பேபி இப்படி பொறுமையாக பிடிச்சிக்கணுமா அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப ஆர்வமாக பேபியை ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டேக்குக்கு தான் நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும். அந்த மூமெண்ட்டுக்கு அவங்க மாம் சொல்லி கொடுக்குறத இந்த மாதிரி ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்டு இருந்தா, நாமெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணபடி சவர் முன்னாடி நின்னா போதும், டக்குன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்துடலாம். இவன் அப்படி போடணுமா, இப்படி போடணுமா, இப்படி ஷோப் எடுத்து அப்ளை பண்ணணுமா, அவனோட நோஸ்குள்ளே வாட்ரு போயிடக்கூடாது, ஐஸ்குள்ளே வாட்ரு போயிடக்கூடாது, பார்த்து பக்குவமாக பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு புலம்பிக்கிட்டே நிற்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஜங்கு குடும்பம்டம் ஜங்குக்கு லைட்டாக அடிக்கிறாங்க. ஏமா டேய் நீ பேபியாக இருக்க சொல்ல ஒன்றையும் இப்படி தாண்டா நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேக்கு சிரிப்பு வந்துடுமாம்மா, பக்கத்தில் என்னோடய ஒய்ஃப் இருக்காம்மா, என்ன மாதிரிமா பேசுகிற, டேய் இப்போ நான் என்னடா தப்பாக சொல்லிட்டேன், நீ பேபியாக இருக்க சொல்ல இந்த மாதிரி தானே நானும் உன்னை ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணேம்மா, நீங்கள் பேசுகிறதுலாம் டபுள் மீனிங்காக வச்சுட்டு சிரிக்கலாமா, விடுங்கம்மா, ஏம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, பின்னா நான் வளர்ந்துட்டோம்லம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஷை ஆகுறாரு. ஏன்னா நம்ம டேக்கு சிரிப்பு வருது. ரொம்ப பயங்கரமாக நம்ம ஜங்குக்கே டீச் பண்ணுற அளவுக்கு சிரிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஷை ஆகிடு. வேணாடா அங்கே அந்த மாதிரிலாம் பேசுதடா, அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி பேபியாக இருக்க சொல்ல இப்படியா ஃப்ரெஷ்ஷாக பாடிங்கிற மாதிரி வர ரொம்ப கலாய்க்கிறாரு. இந்த மாதிரி கலாய்க்கிறதுக்கு ஜங்குக்கு வந்து ஐயோ நம்ம மாம் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வந்தா நம்ம டேயிடம் எப்படியோ ஜங்குக்கு கொஞ்சம் கலாய்ச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பேபியை டவலில் வாங்கிக்கிறாங்க. டவலோட சேர்த்து வாங்கிட்டு பேபியை நல்லா டவலை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு பேபிக்கான ஆயிலு பவுடர்ஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கிட்ட எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஜங்குக்கோட மாம் கொடுக்குறாங்க. ஆனால் இதை எல்லாத்தையுமே என்னோடய மாம் இல்லை நீங்கள் இல்லாட்டி அந்த மாம் தானே எனக்கு எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்தாங்க, எனக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பெட்டில் பேபி படுக்க வச்சுட்டு இந்த மாதிரி பேபி படுக்க வச்சுட்டு அந்த சைடு ஒரு பிள்ளை வச்சுக்கணும், இந்த சைடு ஒரு பிள்ளை வச்சுக்கணும், நீ ஏதாவது ஒர்க் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி தான் பேபிக்கு அந்த சைடு இந்த சைடு பிள்ளை வச்சுட்டு நீ எங்கேயும் எழுந்து போகணும், ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி தான் போகணும். ஓஹோ அப்படியா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நோட் பண்ணிகிட்ருப்பாரு. அந்த மாதிரி நோட் பண்ணேன். பேபிக்கு எப்படிலாம் பவுட்ரஸ் போடுறது, பொட்டு வைக்கிறது, ட்ரெஸ் சேஞ்சு பண்ணுறதுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம டேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டில் உனக்கு பதட்டமாக தான் இருக்கும், நீ கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் பண்ண சொல்ல உனக்கு அது பிக்கப் ஆயிரும்ங்கிற மாதிரி வேறு சொல்கிறாங்க. ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயுமே அவங்க ஜங்குக்கோட மாம் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பேபி பயங்கரமாக கதறி அழுது இந்த மாதிரி கதறி அழுற மூமெண்ட்டுக்கு சோஃபாவில் உட்காந்துருந்து நம்ம ஜங்குக்கிட்டோம். என்னாச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மா, டேய் 2 பேரும் சேர்ந்து என் பையனை என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஃபைட்டுக்கு வந்தா, டேய் நாங்கள் ஒன்றும் பண்ணலடா, உன் பேபி நான் ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுச்சுல அவனுக்கு பசிக்கும் பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பசிக்குதுனாட்டே அங்கே சீக்கிரம் ஃபுட்டை கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சொன்னால் ஏன் ஜங்குக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க, ரெஸ்ட் ரூம்குள்ளே வச்சு என்ன டீச் பண்ணல, இப்போ பாரு எடுடா பேபி எடுத்து மில்கை ஃபீட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை பயங்கரமாக கலாய்ப்பாரா. இந்த மாதிரி கலாய்ச்சி நம்ம ஜங்குக்கோட மாம் அவங்க 2 பேரையும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே போவாங்க. அந்த மாதிரி பண்ணோம். பேபி பொறுமையாக நம்ம டே ஆன்சர் எடுத்துகிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க ஜங்குக்கை பார்க்குறாரு. என்ன பார்த்துட்ருக்கேன், பேபிக்கு மில்கை ஃபீட் பண்ணி விட சொன்னால் என்ன பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இப்படி என் முன்னையே எப்படி ஜங்குக்கு நான் மில்கை ஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்ப்பாரா.
அதெல்லாம் ஃபீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமாங்கிற மாதிரி கிட்ட வரா. அதெல்லாம் நீ ஒன்றும் ஹெல்ப் பண்ணட்டான் போங்க இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டெய்லி அப்படி பேபிக்கு மில்கை ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டு பேபி ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை அப்படியே நோட் பண்ணுறாரு. ஐயோ பேபி பார்க்க சொல்ல பேபியோட ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணிகிட்டே இருந்துடுறான் போல இருக்கு. அப்படி இருக்குது. ஆமாம் பேபி, எனக்குமே உன்னையும் பேபி இந்த பொசிஷனில் பார்க்க சொல்ல உனக்கு நிறைய கிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட வந்தா அங்கே நிலை ஜொங்குக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்க மிரட்டுறாரு. என்னடா என்னையும் ஓவரா மிரட்டுற மாதிரி தெரியுது, என்ன ஓவரா மிரட்டுன என்ன பண்ணுருவீங்களா, பனிஷ் பண்ணுவீங்களா? சே அப்படிலாம் பண்ண மாட்டேன். 6 மந்த்து 7 மந்த்துட்டு இல்லை ஒரு 1 இயர் எண்டான அடுத்த செகண்டு இன்னும் உனக்கு இன்னொரு பேபியை கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு பக்கத்தில் இருக்க பில்லோவை எடுத்து நம்ம ஜொங்குக்கு பாட்டு எறிகிறாரு. மட்டெல்லாம் ரொம்ப விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி திட்டுனா இப்போ என்ன சொல்லிட்டேன்னு சொல்லி இவன் எவ்வளோ காண்டாகிறான்ட்டையா அங்கே அப்போ செகண்ட் பேபி வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இன்னும் நீ ரூம்லேருந்து வெளியே போலியா ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா நான் ரூமை விட்டு வெளியே போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே வெளியே போயிட்டாரு. இப்போ கம்பெனியில் நம்ம ஜொங்குக் கம்பெனி ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருப்பாரு. இந்த மாதிரி கம்பெனி ஒர்க்ஸ் பார்த்துட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு இப்போல்லாம் நம்ம ஜொங்குக்கு எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே அது எல்லாமே பிரேக் ஆகுது, எல்லாமே டேமேஜ் ஆகுது, ஃபைல்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, இல்லை அந்த ஃபைல்ஸ் பேப்பர்ஸே தொலைஞ்சு போயிடுது, காணாமல் போயிடுது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஜொங்கு காண்டானா அவங்களுக்குமே நிறைய டவுட் ஆகுது. இது என்னடா இந்த பிளேஸில் யாருக்குமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் ஜொங்குக்கு என்ன பண்ணாலும் அதில் ஒரு மிஸ்டேக் ஆகுது, யாரோ ஜொங்குக்கு இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணுறது பிடிக்காம ஹோல் ஒர்க்கும் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கிள் இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா